ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் மீண்டுமாக நம்முடைய வீடுகளிலிருந்து கர்த்தரை நாம் தொழுது கொள்ளப் போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபத்தோடு கூட ஆராதனை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே ராஜா, நாங்கள் எங்கள் வீடுகளிலிருந்து நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஐயா, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை எங்கள் மாத்தியில் வெளிப்படட்டும். அப்பா, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா பிசாசுடைய கிரிகளை இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் நாங்கள் கடிதப்புறப்படுத்துகிறோம். துரைத்தனங்கள், அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உரிந்து போடுகிறோம். அந்தகாரத்தின் லோகாதிபதியுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். வான மண்டலங்களிலிருந்து கிரியை செய்கிறதான பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளை இயேசுவின் நாமத்தில் கடிதங்கள் அப்புறப்படுத்துகிறோம். எல்லா பலவான்களை கட்டுகிறோம். எங்கள் இல்லங்களிலே அப்பா, பரிசுத்தமுள்ள ஆவியானவர்கள் மத்தியில் இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக என்று சொல்லும் பாத்தில் வருகிறோம்ப்பா. தேவனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணம் செய்யும், பொறுப்படுத்திக்கொள்ளும். தேவரே, நீரே பெரிய காரியங்களை செய்தோம். ஆண்டவரை தகப்பனை இதை பார்க்கிற, ஆண்டவரை தகப்பனை இதை கவனிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நம்முடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இருக்கிறதான ஆண்டவரே பாடல்கள், துதி, சோத்திரங்கள், சங்கீதம், ஆண்டவரே தகப்பன ஜெபங்கள், தகப்பனே தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதி. தேவக்கரன் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் பாடல் ஆராதனைக்கு கடல் செல்வோம். கிருபா தேவி பாடல் ஆராதனை எடுப்பார்கள். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீடியோ மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு சில நிமிடங்கள் தேவனை தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. தேவனை நாம் ஆராதிக்கப் போகிறோம். எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து முழங்கால் படிட்டு கொள்வோம். தேவ சமூகத்தில் நமக்கு தெரிந்த பாடம் தான். தேவ சமூகத்தை வாஞ்சித்தவர்களாய், தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம தேவனை நாம் வரவேற்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நம்ம மத்தியில், நம்ம சமூகத்தில் வரவேற்க போகிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வது கடவுள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நாம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனை நாம் வரவேற்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு தேவ சமூகத்துக்கு நேராக எல்லாரையும் கூட சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறவர் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. Oh
எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் வெற்றி தான். ஆமென். நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது, தெய்வம் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளுக்கு எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் வெற்றி தான். ஹல்லேலூயா. எல்லாரையும் கூட சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், எல்லாரையும் கூட சேர்ந்து உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். எல்லாரும் கையில் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருதோலை கையில் எடுத்து, குருதோலை கையில் எடுத்து நாம் ஓசன பாடிடுவோம், நாம் ஓசன பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அடுத்ததாக அதே உற்சாகத்தோடு நாம் தேவ சமூகத்தில் கையில் கட்டி வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை அவர் சொல்லாத வைத்து விட்டு பாடலாம் பாடப்போகிறோமாமே. நம்முடைய தேவ சமூகத்தில் உணர்ந்தவர்களாய் உற்சாகமாக இந்த பாடலை பாட போகிறோமாமே. இந்த நேரத்தை நாம் அசைப்பை பண்ணிட வேண்டாம், ஏனென்றால் தேவன் அசைவாட விரும்புகிற நேரம் இது. ஆமென். அதனால் எல்லாரும் உற்சாகமாய் கையில் தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். ஆமென். தேவ பிரசனம் மத்தியிலே அசைவாட போகிறது. ஆமென். அபிஷேகம் வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். விடுதலை வேண்டும் என்றவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் உணர்ந்து பாடும் பொழுது, முழு இருதயத்தோடு நம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம் மத்தியில் அவர் அசைவாட வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எல்லாரும் சேர்ந்து என் கூட உற்சாகமாக இந்த பாடலை பாட போகிறோம். ஆமென். எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம்.
பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை, அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்ந்தவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்ந்தவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் அருமணனான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் அருமணனான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் சாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் இன்னும் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாட விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாட விரட்டி விட்டேன். அப்படி எல்லாரும் இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு கொள்வோம். தேவ சமூகத்தில் நாம் கரங்கள் இரண்டு கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்து மென்னியேசுவே என்ற பாடலை எல்லாருக்கும் தெரிந்த பாடலாம் எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். தேவ சமூகத்தில் அவர் நம் மத்தியில் அசைவாட விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடலாம், யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு கொள்வோம். இரண்டு கைகளும் தேவ சமூகத்துக்கு நேராக உயர்த்தி நான் இந்த பாடலை போட போகிறேன். ஹல்லேலூயா. தந்தை போல ஆற்றி தோல் மீது
அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் கூட சற்று நேரம் நம்மை ஆளுகை செய்வாராக. பாடல்கள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினா எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா, அவரை அன்போடு விட வரவேற்போமா. தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டும். வாய்களை திறப்போமா, வாயை விரிவாய் துற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, நாங்கள் அன்போடு வரவேற்கிறையா. உங்களுடைய பிரசன்னங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்குவதாக, நம்முடைய பிரசனங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்குவதாக. ஓ ஷபனமலர திலர கதுன கதுனி அந்தர பௌடா, ஓ நிமனமலபர கதுனி அந்தர பௌடா கபபபபபா. கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியிலே இறங்குவீராக, கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியிலே இறங்குவீராக, பரிசுத்தமுள்ள ஆவியானவர்கள் மத்தியிலே இறங்குவீராக. ஓ ரீபன மௌடா அம்பல ரகத்துரி அங்கல ரகதுரி அம்பர பௌடா. ஆவியானவருடைய பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் ஒவ்வொருவரின் சிறு பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா. வாலிப பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா, வயோதர்களை நிரப்பட்டும் ஐயா. எல்லா சகோதர சகோதரிகள் நிரப்புவாராக, நிரப்புவாராக இப்பொழுது, இப்பொழுது ஆண்டவரே. ஓ தகப்பனே, எமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே, தகப்பனே இப்பொழுது ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஊற்றப்படுவதாக. நன்றி ராஜாவே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவீனமான சரீரங்கள் இன்றைக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே பலனடைவதாக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், மகிமையான கரம் வெளிப்படுவதாக. ஓ நிசரம்பல கந்துரி பியான கலரகத்துரி அந்தர பௌடியா ரீபன மண்டர அம்பர பௌத்ரி வியக்கல ரகதுரி பீனா கல ரகதுரியா. நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. நன்றியோடு கூட சோதரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்படி எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு சின்ன கோரஸை நாம் பாடி ஆண்டோட நாமத்தை மேம்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக, தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. நாம் தொடர்ந்து சங்கீதத்தை வாசித்துவிட்டு அந்த சங்கீதத்தை தியானித்துவிட்டு நாம் அமரப்போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக சங்கீதத்தை நாம் எழுந்து வாசித்துவிட்டு அதுக்கப்புறம் அமருவோம். சங்கீதத்தை நம்முடைய ஜனகன் அவர்கள் எடுப்பார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு சங்கீதத்தை வாசிப்போம். வாசித்து விட்டு அமருங்கள். அவர் அந்த சங்கீதத்தை குறித்து சில வார்த்தைகள் எடுப்பார்கள். தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியாக கிடைச்சிருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உனக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் சங்கீதம் 20வது சங்கீதத்தை
நாம் தியானிக்க போகிறோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவை ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று வாசிக்கிறோம். முதல் வசனத்திலே இந்த உலகத்திலே பலவிதமான ஆபத்துகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை அந்த நேரத்திலே கேட்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது எத்தனை பேர் கேட்கிறார்கள் என்று இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய சத்தத்தை, நம்முடைய கூப்பிடுதலை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய விருப்பங்களை எந்த அளவிற்கு ஜனங்கள் அல்லது சொந்தக்காரர்கள், நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆபத்து நாளிலும் சோதனை நாளிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்லி இங்கே வாசிக்க கேட்டோம். முதல் வசனத்தில் எந்த சூழ்நிலையாக இருப்பினும் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தெய்வம், நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தெய்வம். அது மாத்திரமல்ல, இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஒத்தாசை அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கடந்து வருகிறது. சீயோனிலிருந்து நம்மை ஒரு ஆதரவை தேவன் நமக்கு கொடுத்து வழி நடத்தி வருகிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒரு ஒத்தாசை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நான்காம் வசனம் கடைசியிலே சொல்லுகிறது, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நாம் நினைக்கிற காரியங்களை, நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், ஐந்தாம் வசனம் கடைசியிலே, உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் நினைக்கிற காரியங்கள், வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் யார் உண்டு நாம் நினைக்கிற காரியத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு, நமது ஆலோசனைகளை எல்லாம் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்கு ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்தான் சொல்லி கொண்டிருக்கிறார், உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன், உங்களுடைய அதாவது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆறாம் வசனம் கடைசியிலே சொல்லுகிறது, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். தமது பரிசுத்த வானத்திலிருந்து ஜெபத்தை கேட்கிற தெய்வம், நாம் கூப்பிடுகிற காரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், கூப்பிடுதலை கேட்டு நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் நமக்கு ஒருவர் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்மளுக்கு வருகிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அங்கே சங்கீதம் 65 2வது வசனத்திலே வாசிக்க பார்க்கிறோம். அங்கே வாசிக்கலாம். சங்கீதம் 65 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நம்முடைய தேவனுக்கு பெயர் உண்டு. ஆனாலே நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்திலே சொல்ல வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறான். மன விருப்பங்களின்படி நமக்கு தந்தருளுகிறான். இப்படிப்பட்ட தெய்வம் ஒரே ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர், நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர், நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற கர்த்தர், சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு உண்டு. நாம் இதை அறிந்து அதிகமாக நாம் சந்தோஷப்படுவோம், மன மகிழ்ச்சியாக இருப்போம்.
எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக நம்ம எல்லா கதிரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் வல்லவராயிருக்கிறாரே, அவர் பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற தேவன், நம்ம உள்ளத்தில் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். அவர் நம்ம கூட இருக்கும்போது சாத்தான் நம்ம அணுக முடியாது. இந்த நாட்களில் கடைசி நாட்களாக இருக்கிறபடினால சாத்தான் அதி தீவிரமாய் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். யாரை விடுங்கலாமோ என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆமென். அந்த சமூகத்திலையும் நம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, தெய்வ சமூகத்தில் நம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியிலே அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஆமென். சோதரம் 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 சோதரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இடைவிட்டு இருக்கிறார். இந்த ஆண்டோட நாமத்தை மேம்படுத்த போகிறோம். ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுத்து விட்டு அடுத்த பகுதிக்கு நேராக கடை செல்ல போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த கொரோனாவினுடைய காரியங்கள் நம்முடைய தேசத்தை அதிகமாக பாதிக்கிறதாக பல செய்திகளை நாம் வாசிக்கிறோம். இருந்தாலும் அதில் உண்மை நிலை நமக்கு புரியவில்லை. கர்த்தர் தாமே இந்த காரியத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை நம்முடைய தேசத்திற்கு கொடுக்கும்படியாக நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே தகப்பனே சப்பா, ஆண்டவரே தகப்பனே இயேசுவே, இந்த கொரோனா காரியத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, அதிகமாக ஒவ்வொரு ஆண்டவரின் நாளும் அதிகரித்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் செய்தித்தாள்களை பார்க்கிறோம், நியூஸில் கேட்கிறோம். அதனுடைய உண்மையான நிலை எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படி ஆகும்படிய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிச்சே போறக்காமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவர் தாமே இந்த காரியத்திலே கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ள கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரி 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 ஸ்தோத்திரிங்க தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கவனிக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், ஆங்காங்கே குடும்பங்களிலே பெற்றோர்கள் சரியாக பராமரிக்கப்படாத ஒரு சூழ்நிலைகளை நாம் கேள்விப்படுகிறோம். சில பெற்றோர்கள் பல ஹோம்களிலும் பல அனாதை இல்லங்களிலும் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வீடுகளிலே பல சித்திரவதைப்படப்படுகிற சூழ்நிலைகள் நாம் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு இல்லாதபடி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மூலமாய் ஆதரிக்கப்பட, சமாதானமாய் அவர்கள் தங்களுடைய காலங்களை கழிக்க ஆண்டு உதவி செய்யும்படியாக இந்த காரியத்திற்கான மெல்ல கதிரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது மட்டுமல்ல, நம்முடைய எல்லை பிரச்சனை காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். மீண்டும் மீண்டுமாக அந்த சீனாவுடைய காரியங்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். பாகிஸ்தானுடைய காரியங்களும் கூட அடிக்கடி பிரச்சனை உருவாக்குறது நாம் அறிந்திருக்கிறோம். இதில் ஒரு சுமூகமான தீர்வு உண்டாக வேண்டும். இதில் எந்த பிரச்சனையும் வராதபடி நிரந்தரமான ஒரு தீர்வை உண்டாக்க தேவன் கிருபை பாராட்டும். நம்ம கதிரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்காக நாம் விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவர் செய்கிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக நல்ல கதிரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 ஆண்டவர் கர்த்தருக்கு சோதரம் உண்டாவது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நாம் ஒரு விஷயம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்தி விசுவாசத்தில் ஸ்திரப்படும்படியாக நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நம்ம கதிரை ஸ்தோதிரிப்போம். ஸ்தோதிரம் 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 ஸ்தோதிரம். அது மட்டுமல்ல, கடைசியாக இந்த கொடைக்கானல் பட்டணத்திற்காக நாம் ஜெபிப்போம். வாழ்வாதாரத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான அநேக குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்களை தேவன் ஆறுதல் படுத்தும்படியாக, அவர்களுக்கு வேண்டிய பொருளாதார காரியங்களை ஒத்தாசை பண்ணி கொடுக்கும்படியாக, அந்த வாழ்வாதாரத்தினுடைய வழிவாசல் திறக்கப்படும்படியாக நல்ல கதிரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய ஜெபங்களை கேட்டு இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடன் செல்ல போகிறோம். நம் யாவரும் ஜெபத்தோடு தியானத்தோடு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்து வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். அது மட்டுமல்ல, பிரியமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடன் சொல்லுகிறேன்.
ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப குறிப்பை உங்களுக்கு நான் அனுப்பி வைத்து கொண்டு இருக்கிறேன். அதில் எத்தனை பேர் அதில் உண்மையாக ஜெபிக்கிறீர்கள் சொல்லி தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படணும். அதே நேரத்தில் இந்த ஜெப வாழ்க்கை மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் அதை நான் அனுப்பி வைத்து கொண்டு இருக்கிறேன். தயவுசெய்து அந்த காரியங்களை கடைபிடிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பல பிரயாசங்களுக்கு மத்தியில் அந்த காரியங்களை தினமும் உங்களுக்கு நான் அனுப்பி வைத்து கொண்டு இருக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். ஜெபத்தோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசனத்தினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்பதே. பிரியமானவர்கள், நாம் எல்லாம் கண்களை மூடி அவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு விஷயமுடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் எங்களோடு நீ பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வானத்து மன்னாவை தகப்பனே ராஜா எங்களுக்கு கட்டளிடுவீராக. நீர் பிட்டு கொடுத்த அப்பம் எல்லாரையும் திருப்திப்படுத்தினதாக வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவனோடும் ஆவியோடும் ஆண்டவரை வெளிவருவதாக. உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரை ஜீவன் இருக்கு. ஆண்டவரே, சம்மட்டியை போல உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். எங்களுடைய ஆவி ஆத்மா ஆண்டவரே தகப்பனே சரீரத்தை ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடு வெளிப்படுவதாக. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரம் உண்டாகட்டும் என்று சொல்ல பாத்தில் வருகிறோம். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். கட்டுகளாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இங்கே வாசிக்கப்பட்டதான வேத பகுதி மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. ஒரு தேவனுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறதான ஒரு வேத பகுதி. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிற சூழ்நிலைகளிலே, எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற சூழ்நிலைகளிலே, ஜனங்கள் அவரை விட்டு விலகின அந்த சூழ்நிலைகளிலே ஒரு தாகத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் மறுபடியும் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 2 தீமைகள் என் ஜனங்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு வேதனை நிறைந்த ஒரு வார்த்தையாய் சொல்லுகிறார். நான் ஜீவ தண்ணீர் ஊற்று, சதா காலங்களும் அவர்களுக்கு நான் தண்ணீரை கொடுத்து கொண்டே இருப்பேன். அவர்கள் செழித்திருத்து கொண்டே இருப்பார்கள். மழை தாழ்ச்சி இல்லாமல் எப்பொழுதும் கனித்தரத்தக்க விதத்திலே எப்பொழுதும் நீரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கிற அளவிற்கு ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிறார். 2வது இன்னொரு தீமையை சொல்லுகிறார். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜீவ தண்ணீரை விட்டுட்டாங்க,
வேற பக்கம் தண்ணீரை சேமித்து வைக்கலாம் நினைத்தவர்கள் வெட்டியிருக்கிறார்கள். ஆனால் வெட்டப்பட்ட தொட்டி வெடிப்புள்ள தொட்டி. ஆகவே ஆண்டவர் வேதனைப்படுகிறார். என் பிள்ளைகள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா அங்க நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஆசீர்வாதமா அவர்கள் இல்லை. அதை குறித்தான் அவர் வேதனைப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஜனங்களுடைய நிலையை பார்த்து ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருந்தார்கள், அநேக நன்மைகளை பெற்றிருந்தார்கள். ஒரு நன்மையில் குறைபடாத அளவிற்கு தேவன் அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆரம்ப கட்டத்திலிருந்து எகிப்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களை விடுவித்து வந்தது ஆச்சரியம், அற்புதம். அவர்கள் வெளிக்கொண்டு வந்து வனாந்தரத்தில் 40 வருடங்களும் அற்புதமாக ஆச்சரியமாக எந்த ஒரு ஜாதி மூலமாக, எந்த ஒரு ஜனத்தின் மூலமாக, எந்த ஒரு நாட்டின் மூலமாக, எந்த ஒரு ராஜாக்கள் மூலமாக செய்யக்கூடாத அநேக அற்புதங்களை வனாந்தரத்திலே செய்து அவர்களை வழிநடத்தி வந்தார். எத்தனையோ எதிரிகள் அவர்களை சூழ்ந்திருந்தாலும் அத்தனை காரியத்தில் தப்புவித்து ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணியுள்ள தேசத்தில் அவரை நாட்டினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சந்தோஷமாக இருந்தார்கள், சமாதானத்தோடு கூட தான் இருந்தார்கள். கர்த்தரை தேடுகிற வரைக்கும், கர்த்தரை நேசித்த வரைக்கும், கர்த்தரை பிடித்துக் கொண்ட வரைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருந்தார்கள். என்றைக்கு கர்த்தரை விட்டார்களோ அன்றைக்கு அவர்கள் பிரச்சனை, போராட்டம். அதைத்தான் இங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை விட்டுவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆண்டவரை விட்டுவிட்டு நீ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வெறுமையான ஒரு வாழ்க்கை. என் அன்பு தேவ பிள்ளையே, நன்றாக கவனித்துக்கொள். இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், உன்னுடைய தொழிலோடு கூட இருக்க வேண்டும், உன் வியாபாரத்தில் இருக்கும், குடும்பத்தில் இருக்க வேண்டும். அவரை நீ பந்தமாக பிடித்துக் கொண்டு அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை நீ பற்றி கொண்டு வாழ்ந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும், பிரகாசிக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். மாறாக அவரை விட்டுவிட்டு நீ மற்ற காரியங்களை தேடுவதனாலே நீயே தீமையை தேடிக்கொள்ளுகிறாய், நீயே வேதனை தேடிக்கொள்ளுகிறாய், நீயே நஷ்டத்தை தேடிக்கொள்ளுகிறாய் என்பதுதான் அர்த்தம். ஆகவே நீ போய் இனி கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் மறுபடியும் ஆண்டவர் நாளில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தவறை செய்தார்கள். நீங்களும் நானும் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து எச்சரிக்கிறார். 2 தீமைகளை செய்தார்கள், எல்லா பிரச்சனைகளும் அதற்குள் அடங்கியிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற காரியம், எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவரை விட்டு விலக, ஆண்டவரை விட்டு விடாதீர்கள், ஆண்டவரை விட்டு விலகி போய்விடாதீர்கள். அதைத்தான் ஆண்டவர் இங்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நீ ஆண்டவரை விட்டு விலகி விடாது. நீ அவரை நம்பி அவரை பிடித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 17ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 7-8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதாய் காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது
எனக்கு அன்பானவர்களே, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை மறந்து விடாது. அவரை பிடித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், சமாதானமாய் இருப்பாய். அதுதான் சொல்லுகிறார். தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தையோ செடிகளைப் போல ஒரு செழிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஜீவ தண்ணீர் ஊற்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கை வறட்சி இல்லாமல் இருக்குவதற்கு, உன் வாழ்க்கை வறண்டு போகக்கூடாது என்பதற்காகவே அவர் ஜீவ தண்ணீர் ஊற்று என்று சொல்லியிருக்கிறார். அவரை நீ பற்றி கொண்டு வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, எந்த விதமான சந்தேகம் இல்லை. சங்கீதம் 1 சங்கீதம் 3-4 வசனங்களை அங்கு நாம் கவனிக்கும் பொழுது நமக்கு யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வேத பகுதி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிற ஒரு வாழ்க்கை, தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவருடைய வேதத்தை நேசித்து, அவரை நேசித்து அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு செழிப்பு, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் உன் கூட வர்ற இடத்திலெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். பிரியமானவர்களே, பாருங்க, எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 47 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அங்கே கவனிப்பீர் என்று சொன்னால் அங்கே வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 47 அதிகாரத்தில் வாசிக்கிறேன், கேளுங்க. 9 வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவப்பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட வந்தால் இவ்வளவு ஒரு செழிப்பு, ஆசீர்வாதம், ஒரு நல்ல ஒரு பிழைப்பு எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவரை விட்டு விட்டு இன்றைக்கு அநேக உலக பிரகாரமான காரியத்திலும் அந்நிய காரியத்திலும் அந்நிய தெய்வ காரியங்களிலும் இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அறியவில்லை. அதனால என்ன தீமை வரும் என்று சொல்லி அவர்கள் புரியவில்லை. அதில் என்ன வேதனை வரும் என்று சொல்லி அவர்கள் புரியவில்லை. பிரியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை விட்டு நீங்க விலகி ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை விட்டுவிட்டு நாம் மற்ற காரியங்களை தேடி நாடி ஓடுவோம் என்று சொன்னால் அங்கு என்ன இருக்கும் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெடிப்புள்ள தொட்டி நீ வெட்டி கொண்டிருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி நீ வெட்டி கொண்டிருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம். எவ்வளவு தண்ணி நீ ஊற்றினாலும், எவ்வளவு தண்ணியை பிடித்து கொண்டு வந்து அந்த டேங்க் நிறைய நிரப்பினாலும், அந்த தொட்டி நிறைய நிரப்பினாலும், நீ காலை எழுந்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு தண்ணியும் இருக்காது. காரணம், அது வெடிப்புள்ள தொட்டி, தண்ணியே நிற்காது, வடிந்துவிடும். அதுபோலதான் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனுடைய முடிவில் நீ பார்க்கும் பொழுது நஷ்டத்தை தான் நீ பார்க்க முடியும், வேதனையை தான் நீ பார்க்க முடியும், தீமையை தான் நீ பார்க்க முடியும், துன்பத்தை தான் நீ பார்க்க முடியும். ஆகவே அன்பு தெய்வ பிள்ளையே, நீ ஆண்டவரை விட்டு விலகி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் வலியுறுத்தி உங்களை என்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செய்தார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதுக்கு பிறகு அதற்கு முன்பாகவும் அங்கே பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஆனது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ ஆண்டவரை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை தேடுவதனாலே நீ மற்ற காரியத்துக்குள்ளே அடிமைப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை விட்டு விடாதே. ஆண்டவரை பிடித்துக்கொள், ஆண்டவரை பற்றிக்கொள், உறுதியாய் பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
சில ஆண்டவரை விட்டு விட்டு விலகினால என்ன சம்பவம் நடந்தது என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களில் இருக்கிறது. பல காரியங்களை பார்க்க முடியும். நியாயாதி புத்தகத்தை நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். நியாயாதிபதி புத்தகத்திலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கும் வரைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவரோடு கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், சமாதானத்தோடு கூட வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அவர்களை விட்டுவிட்டு ஆண்டவரை விட்டுவிட்டு அந்நிய தேவனை நாடி தேடினார்களோ உடனே அந்நிய ராஜா அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான், அவரை அடிமைப்படுத்த ஆரம்பிப்பான், அவரை சித்திரப்படுத்த ஆரம்பிப்பான், வேதனைப்படுத்த ஆரம்பிப்பான். கூக்குரலிடுவார், ஐயோ நாங்கள் கஷ்டப்படுகிறோமே என்று பல ஆண்டுகளாக கஷ்டப்படுவார். மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆண்டவரே உங்கள் மத்தியில் வர்ற ஆண்டவர் என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அவர்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வார். ஆண்டவரோடு கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மறுபடியும் கொஞ்ச நாள்ல எப்பயுமே அப்படிதான், கஷ்டம் இருக்கு வரைக்கும் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவர் என்று சொல்லி ஓடுவோம். இம்மைக்காக தேடுகிற ஜனங்களாக நாம் ஓடுவோம். கர்த்தர் தான் எனக்கு ஆண்டவர் தான் இது செய்தார் சொல்லி பல இடத்துல சொல்லி அப்படியே பெரிய பாராட்டுவோம். சில நாட்கள் ஆன பிறகு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும், கொஞ்சம் நல்லா ஆகுவோம். உடனே நம்மை உருவாக்கின, நம்மை ஆசீர்வதித்த, இந்த அளவுக்கு கொண்டு வந்த, இந்த அளவுக்கு உயர்த்தின கர்த்தரை மறந்து விடுவோம். அந்நிய காரியங்களுக்கு நேராக ஓடுவோம். ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டுவோம், ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாட்டுவோம். அப்புறமா தான் ஆண்டவர் தேடுவோம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே நியாயாதிபதி புத்தக காலங்களிலே நடந்த சம்பவம். ஆண்டவரை தேடும் பொழுது ஆசீர்வாதம், அவர் விட்டுடுவாங்க, அவ்வளவுதான், ஆசீர்வாதம் போயிடும். உலக பிரகாரமான தேடி ஆசீர்வாதத்திற்கு அலைவார்கள், அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. சமாதானத்தை தேடி இருப்பார்கள், சமாதானம் நிலைத்திருப்பார். காரணம் வெடிப்புள்ள தொட்டி அவர்களுக்கு இருக்கு. என்ன வந்தாலும் சரி அது அப்படி என்ன ஆயிரும், அவர்களை விட்டு வெளியே போய்விடும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை. அந்த மாதிரியான சம்பவம் உங்களுக்கு எனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா 2 தீமைகளை செய்தது போல நீயும் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவரை விட்டு விடாதீங்க சகோதரனே, சகோதரியே, எந்த காரணத்தை கொண்டு விட்டு விடாதீங்க. பாருங்க, யோவான் சுவிசேஷத்துடைய 21ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் ஞாபகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபோது சீசர்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட பல நன்மையான காரியங்களை கண்டார்கள், ருசித்தார்கள். போகும்லாம் நல்ல திருப்தியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். நம்ம எல்லாம் இந்த உலகத்திற்கே அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி போல எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். சிசுலோடு கூட பல நாட்கள் இருந்து மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பேதுரு பார்த்தான், இருக்க வரைக்கும் ஆண்டவரோடு கூட சந்தோஷமாக இருந்த பேதுரு என்ன சொல்றான் பாருங்க, 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, சீமன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவிலே ஏறினார்கள் சொல்லப்பட்டது. பாருங்க, ஆண்டவரை விட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நேராய் ஓடுகிறான். இவன் ஓடுறதை பார்த்து இவனோடு இருந்த ஜனங்களும் நாங்களும் வர்றோம்னு சொல்லிட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லாருமே பழைய வாழ்க்கைக்கு நேராய் ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் அது ரிசல்ட் என்ன தெரியுமா? ஏன்னா அங்கே வெடிப்புள்ள தொட்டி, இவர்கள் தெரிந்து கொண்டது எங்க? வெடிப்புள்ள தொட்டி, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி அங்கே பார்க்குறாங்க. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆண்டவரை விட்டு ஓடினால் அங்கே என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை விட்டு ஓடினால் என்ன ஆசீர்வாதத்தை நீ பார்த்து விட முடியும்? இரவு முழுவது பிரயாசப்படுறாங்க, இரவு முழுவது என்னென்ன பண்ணி பார்க்கிறார்கள், ஒன்றும் பிடிக்கவில்லை. காரணம், தண்ணீர் நிற்காத தொட்டி, அது வெடிப்புள்ள தொட்டியை தேடிக்கொண்டு போனால் அப்படித்தான் இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விடாதே, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீயே குறைத்துக் கொள்ளாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அது மட்டுமல்ல, ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம் பாருங்க. 5-6 வசனத்தை வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 5-6. இப்போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்களை எப்படிலாம் கர்த்தர் நடத்தி வந்தார், எப்படிலாம் ஆசீர்வாதமாய் கொண்டு வந்தார், அந்த வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்றார் பாருங்க, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகிறதில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் எடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்க. திரளாய் கொண்டு விதைக்கிறோம், ஆனால் கொஞ்சமாக அறுத்து கொண்டு வர்றோம். நல்லா சாப்பிட்றோம், ஆனால் திருப்தியே இல்லை. யோசித்து பாருங்க. கூலி சம்பாதிச்சு பணத்தை வாங்கிட்டு வர்றானா, வாங்கிட்டு வந்து பாக்கெட்டில் போட்டு வர்றானா, வீட்டில் வந்து பார்த்தாக்க காசே இல்லை. காரணம் பொத்தலான பை, ஒரு வழிநட்டுக்கு விழுந்துட்டே வந்திருக்காது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன்னுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கிறது, உனக்கு வருகிற நன்மை அப்படித்தான் இருக்கிறது. வெடிப்புள்ள தொட்டியிலே உன்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறாய். தண்ணீர் நிற்காத தொட்டியை போல வெடிப்புள்ள தொட்டிக்குள்ளே உன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற. எவ்வளவா சம்பாதித்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லையே. எவ்வளவுதான் உழைத்தாலும் கூட்டி கழித்து பார்த்தா ஒன்றும் மிச்சம் இல்லையே. எல்லாம் அங்கங்க போயிடுச்சு. காரணம், ஆட்டோமேட்டிக்கா கிராக் இருக்கு தொட்டியில, ஆட்டோமேட்டிக்கா அது லீக் ஆயிரும். எல்லாமே உனக்கு வருகிற ஆசீர்வாதம் ஒன்று நிற்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை விட்டுவிட்டு நீ உலகத்தையோ உலகத்தின் காரியத்தையோ நாடி தேடுவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிற்காது, வேதனைகள் தான் பெருகும். சங்கீதம் 16ஆம் சங்கீதத்திலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகுமா, ஆசீர்வாதம் பெருகாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீ கர்த்தரை விட்டு விட்டு ஓடும் பொழுது ஆசீர்வாதத்தை தேடி நீ ஓடல, ஆசீர்வாதத்தை தேடி ஓடல, நீ சாபத்தை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். என் அன்பு தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கிறிஸ்து இயேசுவை நீ விட்டு விட்டு ஓடுவாய் என்று சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பார்க்க முடியாது, சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே அங்கே 8ஆம் அதிகாரத்தினுடைய 20-21 வாசிக்கிறோம், கேளுங்கள். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் நானும் காயப்பட்டேன், கரிகருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்? தெளிவாக கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். அறுப்பு காலம் போயிடுச்சு, கோடை காலம் வந்துருச்சு, ஆனால் என்ன ரட்சிக்கப்படல. ஏன் தெரியுமா? இங்கே சொல்லப்பட்ட கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையா, ரணவைத்தியன் இல்லையா, அங்கே இல்ல. ஆண்டவரிடத்துல எல்லா ஆசீர்வாதமும் இருக்கே ஐயா, எல்லாமே அங்க இருக்குது. அதை விட்டு நீ எங்க ஓடுற? யாரை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற? எதை விசாரித்து ஓடிக்கொண்டு இருக்கிறான்? அங்க போனா நல்லா இருக்கலாம், இங்க போனா நல்லா இருக்கலாம், இதெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை, மற்ற காரியங்களை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறாயே. ஆண்டவர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறாய். கீழையாத்துல பிசின்தலை இல்லைன்னா ஓடுற, ரணவைத்தின் இல்லைன்னா ஓடுற. அப்படித்தான் ஒரு ராஜா ஓடினான் பாருங்க. 2 ராஜாக்கள் புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்துல அகசியா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா அப்படித்தான் ஓடினான் பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். 2 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2ஆம் வசனம். அகசியா சமாரியாவில் இருக்கிற
தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று சொல்லி ஆட்களை அனுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சீங்களா? எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்தில் போய் விசாரிங்கன்னு சொல்லி அனுப்புறானா. கீழையாத்துல பிசிந்தல் இல்லையா? ரணவைத்தின் இல்லையா? எங்க போற நீ? அடுத்த வசனம் வாசிக்கிறேன் கேளு. கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எழுந்து சமாரியருடைய ராஜாவாகி ஆட்களுக்கு எதிர்பட்டு போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம், நல்லா கவனிக்கணும், இது நிமித்தம் இஸ்ரவேலிலே தேவன் இல்லையா? கீழையாத்துல பிஷன்தையில் இல்லையா? ரணவைத்தின் இல்லையா? எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், இத நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். சொன்ன மாதிரியே, தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே நடந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, கீழையாத்துல பிசிந்தையில் இல்லைன்னா ஓடுற, ரணவைத்தின் இல்லையா? இஸ்ரவேலில் தேவன் இல்லையா? நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு நன்மை செய்ய மாட்டாரா? நீ வணங்குகிற தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஒத்தாசை பண்ண மாட்டாரா? உன் வேலையில உதவி செய்ய மாட்டாரா? உன் தொழிலில் உதவி செய்ய மாட்டாரா? உன் வியாபாரத்தில் உதவி செய்ய மாட்டாரா? உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உதவி செய்ய மாட்டாரா? உன் குடும்பத்தில் உதவி செய்ய மாட்டாரா? யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற? யாரை நாடி ஓடிக்கொண்டிருக்கிற? கர்த்தரை விட்டு விட்டு ஓடுகிற என் அன்பு தேவ பிள்ளையே, அதனுடைய முடிவு சாபம். காரணம், நீ வெடிப்புள்ள தொட்டியை கட்டுறதுக்கு ஓடுற. ஆசீர்வாதம் நிற்காது. ஆசீர்வாதம் நிற்காதுமா? ஆசீர்வாதம் நிற்காதையா? ஆசீர்வாதம் நிற்காது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபெடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறது, இங்க ஒண்ணு இல்லைன்ட்டாங்க போகிற. என் அன்பு தேவ பிள்ளையே, இது நிமித்தம் என்று சொல்லிதான் ஆண்டவர் அங்கே சாபத்தை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சாபத்தை நீங்க நான் வாங்கிக் கொள்ளக்கூடாது. அன்பு தேவ பிள்ளையே, நீ நான் அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை நான் வாங்கிக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை நீங்க விட்டுறாதீங்க. வீணால தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டியை நீங்கள் உங்களுக்கு வெட்டி கொள்ளாதீங்க. நான் சதா காலம் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் சதா காலம் உன்னோன் தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பெறுவது நான் சகல நாட்களோடு கூட இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நீ அவரை விட்டு மற்ற காரியங்களை தேடணும். தேடாதீங்க. ஆசீர்வாதத்தை வந்துடாதீங்க. நன்மை வரும் என்று சொல்லி ஓடுவீங்க, நிரப்புவீங்க தொட்டி நிறையா. ஆனால் முடிவில் அதில் ஒன்றுமே இருக்காது. அங்கே வேலைக்கு வரேன், இங்கே வேலைக்கு வரேன், அப்பதான் ஓடுவீங்க. ஐயா, நான் பிதாவானால் என் கணம் எங்கே சொல்றார் மல்கியா தீர்க்கதரிசனத்தில். கடைசியா சொல்லி நான் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே கடைசியா அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். நான் பிதாவானால், பாருங்க, 1 மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சொல்லி சேனைகள் கர்த்தர் கேட்கிறார். பிதான்னு சொல்றீங்க, அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுறோம், எஜமானனே எல்லாம் சொல்றோம். ஆனால் அதுக்குரிய கனம் எங்கே? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனம் இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிற நாளில் விட்டுவிட்டு நாம் வேலையை தேடி ஓடுறோம். கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை விட்டுவிட்டு நாம் உலக பிரகாரம் காரியத்திற்கு கனத்தை கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நடக்கிறதான ஆராதனைகள், ஜபங்கள், குடும்ப ஜபங்கள், மற்ற எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு மற்ற காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமே. என் அன்பு தேவ பிள்ளையே,
ஆண்டவரை விட்டு விட்டு செய்கிற காரியம் இதெல்லாமே. நீ ஆண்டவரை விட்டு விட்டு மற்ற காரியங்களை தேடினால் நீ வெடிப்புள்ள தொட்டியை கட்டி கொண்டிருக்கிறாய். என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒன்று இருக்க. இரவெல்லாம் போய் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் பிடிக்கவில்லை. இதுதான் உனக்கு ரிசல்ட். ஆகவே கர்த்தர் உன்னை பார்த்து என்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீ வெடிப்புள்ள தொட்டியை கட்டாத, வெடிப்புள்ள தொட்டியை கட்டாத. ஜீவத்தண்ணீர் ஊற்றை பிடித்துக்கொள். வாழ்நாளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம், நித்தியமான உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு நீங்க இருப்பீங்க, சந்தோஷத்தோடு இருப்பீங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் கடைசியாக வாசித்து நான் முடிக்கிறேன். 2 நாளாக புத்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரம், 2 நாளாக 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் பாதியிலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்கள் ஆகியில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவரை தேடினால் நிச்சயமாகவே உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் பிடித்து கொண்டீங்கன்னா அவரோடு கூட இருப்பார், அவர் விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். வெறும் தொட்டியை, வெடிப்புள்ள தொட்டியை கட்டிக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க, நிரந்தரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவராகிய தேவரீர் தகப்பனே, உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறையா. எங்கள் ராஜாவே, தகப்பனே, வேதனையான ஒரு வார்த்தையை நீ சொன்னீங்க ராஜா. ஓ, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்து விட்டார்களே, செய்திருக்கிறார்களே, என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டியை கட்டிட்டார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த தீமையை நாங்கள் செய்யாதபடி எங்களை எச்சரித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த காரணத்தை கூட நாங்கள் உண்மை விடமாட்டோம் ஐயா, உண்மை விடமாட்டோம் ஆண்டவர். என்ன சூழ்நிலை வந்தாலும் உண்மை பிடித்துக் கொள்வோம் ஐயா. இயேசுவே, உண்மை பற்றிக் கொள்வோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஒரு விஷயங்களுக்கு மனம் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம், ஒத்தாசை பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம், இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்களாக வெடிப்புள்ள தொட்டியை கட்டி ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி ஆண்டவரே, ஜீவ ஊற்றாகிய உண்மை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீரா நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். உம்மை இறுக பிடித்துக் கொள்ளட்டும், உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ளட்டும், உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளட்டும். கர்த்தர் அப்படி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் வரட்டும் ஐயா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியங்களிலே கைக்கூடி வரட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரத்தை செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதியும், குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்க எல்லா காரியத்திலும் நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களில் என்ன எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியங்கள் வாய்க்கட்டும். குடும்பத்திலே காணப்படுகிற போராட்டங்கள் மாறட்டும், வேதனைகள் மறையட்டும், துக்கங்கள் மாறட்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் ஐயா. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, தொட்டு சுகப்படுத்தும் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்தும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் தொட்டு சுகப்படுத்துவீரா நாங்கள் ஜெபிக்கிறேன். ரியாலபௌ சாந்தர பியக்கல ரகந்துரி பினக்கல ரகதுரி அம்பரபௌடா. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதே தொட்டு சுகத்தை உண்டாக்கட்டும் ஐயா, சுகத்தை உண்டாகட்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். அப்படி செய்யறதுக்கு நமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்து தேவநாமத்தை மையப்படுத்துவீரா. தகப்பனே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஜீவ தண்ணீராகிய ஊற்றே உண்மை நாங்கள் பற்றிக்கொள்ளட்டும். எங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டி இனி வேண்டாம், நீர் போதும். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதி, தொடர்ந்து கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும். தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத நல்லைக்கும் சமாதானம் அளித்து வரும் இனிமேல் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும்